அந்த கூச்சல், குழப்பம், கும்மாளம், விசில் இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே இங்கே தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த கூட்டத்தை எனக்கு பார்த்தோன்னே இது ஓட்டாக மாறுமாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அங்கே வந்த மொத்த கூட்டமும் ஒரு வெறி பிடிச்ச கூட்டம். இன்னைக்கு இந்த மதுரை மாநாட்டை பார்க்கும்பொழுது என்னடா இது வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தை விட இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த கூட்டம் ஓட்டு போடாமல் வேற எங்கே போக போகுது? மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க. அவர் வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கணும்னா நிறைய பணத்தை கொட்டணும். தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டுக்காக பணத்தை கொடுக்குற கட்சி தான் எப்போவுமே ஜெயிக்குது. அது யார் அதிகமாக கொடுக்குறாங்க, யார் முந்திட்டு கொடுக்குறாங்கன்னு ஒன்று. எல்லாம் இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பார்த்துக்கலாம். டிவி கேபிள் டேக் இட், டிவி கேபிள் மீட் இட். கமல் சார் இதே மாதிரி தான் மதுரையில் மாநாடு போட்டாப்புல. பட் கமல் சாருக்கு என்ன ஆச்சு? அதே நிலைமை தான் எப்படி பார்த்தாலும் விஜய் சாருக்கு ஆகும். இல்லைங்க, கூட்டம் வேற வெறி வேற. நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறப்பு. ஸோ அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு த்ரெட்டாக வந்து விஜய் தான் இருப்பாப்ல அப்படின்னு நிறையா பத்திரிகையில் பார்க்க முடிஞ்சு. அப்படி இருப்பாப்லையா சார்? மக்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்கன்னா ரொம்ப ஈஸியாக உதயநிதியை தள்ளி வச்சுட்டு விஜய் பக்கம் வந்துடுவாங்க. அது ஒன்று இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். இந்த கூச்சல், குழப்பம், கும்மாளம், விசில் இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே இங்கே தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த கூட்டத்தை எனக்கு பார்த்தோன்னே இது ஓட்டாக மாறுமாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ இந்தியாவில் சந்திக்கிறதுல மீண்டும் சந்திக்கல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். மதுரை மாநாடு ஆரம்பித்து இப்போ தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஸோ தளபதியோட அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய முடிவு போய் வந்து நம்ம மேடை போட்டு பேசி அந்த மாதிரி மக்கள்லாம் அவ்வளோ க்ரௌடு வந்திருக்கிறாங்க. அந்த மாநாடு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே ஒரு கேள்வி ஒன்று வரும். ரசிகர்களுடைய அந்த கூச்சல், குழப்பம், கும்மாளம், விசில் இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்போவுமே இங்கே தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த கூட்டத்தை எனக்கு பார்த்தோன்னே இது ஓட்டாக மாறுமாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. ஏன்னா இவன் உடலை வருத்திக்கிட்டு 12 hours அங்கே உட்காந்துருக்கான். அந்த வேகாத வெயிலில் ஒருத்தன் உட்காந்துருக்கான்னா என்ன காரணத்துக்காக உட்காந்துருக்கான்? விஜயை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு தானே உட்காந்துருக்கான். அவன் எப்படி ஓட்டு போடாமல் போவான்? நீங்கள் அது பேப்பரில் பார்த்துட்டு அடடா விஜய் நல்லா தான் பேசினார் தூக்கி போட்டு போகிறவன் வேறு முடிவை எடுக்கலாம். ஆனால் அங்கே வந்த மொத்த கூட்டமும் ஒரு வெறி பிடிச்ச கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டு போடாமல் வேற எங்கே போக போகுது? அவருக்கு போடாமல் யாருக்கு போட போகுது? ஸோ அதனால் வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்துவார். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதை தாண்டி அவர் வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கணும்னா நிறைய பணத்தை கொட்டணும். தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டுக்காக பணத்தை கொடுக்குற கட்சி தான் எப்போவுமே ஜெயிக்குது. அது யார் அதிகமாக கொடுக்குறாங்க, யார் முந்திட்டு கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. பல இடங்களில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, அது கண்கூடாக நமக்கு தெரியுது. இப்போ இதில் யார் முதல்ல கொடுக்குறாங்கன்னு ஒன்று பார்ப்பாங்க. ஏன்னா கொடுக்கும்போதே வெத்தலையில் சத்தியம் வாங்கிட்டு போயிடுவான். நீ பின்னாடி யாராவது வந்து கொடுத்தா வாங்கிக்க, ஆனால் ஓட்டை எனக்கு தான் போடணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு போயிடுவான். அப்போ யாருக்கு நம்ம முதல் சத்தியம் பண்ணணுமோ அவங்களுக்கு தான் போடணுங்கிற ஒரு எத்திக்ஸு கிராமப்புறத்தில் இருக்குது. அப்போ அவங்க 2 பேரும் பணத்தை கொடுத்து எல்லாரையும் ஹையர் பண்ணும் பொழுது விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன இதில் வந்து ஒரு வெளிச்சம் விஜய் கட்சிக்கு அப்படின்னா, இந்த 18 வயதிலிருந்து ஒரு 25-30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விஜயினுடைய வெறியர்களாக இருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சுப்பான், ஓட்டை விஜய்க்கு தான் போடும். ஸோ அப்படி ஒரு மனநிலையில் அந்த கூட்டம் இருக்கும் பொழுது அது கணிசமான கூட்டமாக இருக்குது. அதுக்கு அரசியல்லாம் தெரியாது, விஜய் மட்டும்தான் தெரியும். விஜய் தேர்தலில் நிற்கிறாரு, அவர் என்ன சின்னம் சொல்கிறாரோ அதுக்கு நான் ஓட்டு போடுவேங்கிற மனநிலையோடு தான் இந்த தேர்தலை அவன் அணுகுவான். அப்போது ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கியை விஜய் பெறுவார். அது எத்தனை சதவீதம்ங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. முந்தா நாள் வரைக்கும் வேறு நிலவரம். இன்றைக்கி இந்த மதுரை மாநாட்டை பார்க்கும் பொழுது என்னடா இது வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தை விட இன்னும் அதிகமாக இருக்குது. விக்கிரவாண்டிக்கு பிறகு விஜய் அரசியல் பண்ணலைங்கிற ஒரு பெரிய குறை இங்கே இருக்குது. அவர் மக்களை சந்திக்க வரல, பனையூரில் எல்லாரையும் வர வச்சு பார்க்குறாரு. ஏகப்பட்ட குறைகள் அவர் மேலே இருந்தால் கூட அந்த கூட்டம் அப்படியே இங்கே வருது.
அதை விட பல மடங்கு கூட்டம் கூடுது. இதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் போட்டாருன்னா இதை விட பல மடங்கு அங்கே கூடும் போல இருக்குது. அப்போ இந்த விமர்சனங்கள் எதுவுமே எங்களை எதுவும் பண்ணாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் விஜய் பின்னால் நிற்போன்னு ஒரு கூட்டம் நிற்கிது இல்லை. இது வந்து என்னவாக போகுதுங்கிறது தெரியல. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு அரசியலில் ஏற்படுமா சார். சார் இது நீங்கள் பேசும்போது வந்து என்னென்னா, இதே விஷயத்தை வந்து நம்ம பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, கமல் சார் இதே மாதிரி தான் மதுரையில் மாநாடு போட்டாப்புல, அப்பையும் இதே மாதிரி கூட்டங்கள் இதை விட நிறையா கூட்டங்களும் கூடிச்சு பார்த்தோம். பட் கமல் சாருக்கு என்ன ஆச்சு, அதே நிலைமை தான் எப்படி பார்த்தாலும் விஜய் சாருக்கு ஆகும், இது சும்மா ரசிக்க வந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்கிற கருத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அது சார் என்ன சொல்கிறோம்? இல்லைங்க, கூட்டம் வேற வெறி வேற. நான் இன்னைக்கு பார்த்தது வெறியாக தான் பார்த்தேனே தவிர அதை கூட்டமாக பார்க்கல. கமல் கூட்டம் பார்த்துருக்கோம், ரஜினி எல்லாமே பக்குவமானவர்கள். அவங்க வந்த காலகட்டம் வேறையாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு யங் பிளட் வந்திருக்கிறாருன்னா அது விஜய் தான். ஏன்னா இந்த வயதில் ஒரு இளம் அரசியல் தலைவராக நம்ம அவரை பார்க்குறோம். உதயநிதி இளம் தலைவராக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் இளம் தலைவர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில் வர்றார். தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார், மகன் வந்திருக்கிறாரு. அவரை தாங்கி பிடிக்க நிறைய விழுதுகள் இருக்குது. அது ஒரு பெருமை இல்லை, தனிப்பெருமை இல்லை. ஆனால் ஒரு ஆள் தனியாக கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி நிற்கிறதுங்கிறது, அதுவும் வெறி பிடித்த ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ கமலுக்கு வந்த கூட்டங்கிறது வேறு, ஆனால் விஜய்க்கு வந்திருக்கிற கூட்டங்கிறது வேறு. நீங்கள் அதை ரெண்டு இதை எடுத்து பாருங்கள். இப்போ இது யூடியூப்பில் இருக்கும், கமல் கூட்டின கூட்டம் யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் அதையும் எடுத்து பாருங்கள், விஜய்க்கு வந்த கூட்டத்தையும் பாருங்கள். எது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கு எலெக்ஷன்னா கூட போய் இன்றைக்கி முத நாளே போய் படுத்துருவான் போல இருக்குது வாசலில். இப்போ எப்படி மாநாட்டுக்கு முத நாளே வந்து படுத்தானா அது மாதிரி வாக்குச்சாவடியில் போய் படுத்துருவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு வெறியோடையும் இருக்காங்க. அப்போ நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தோற்று போயிட்டாங்க, அவர் வந்தார் இவர் வந்தார், நம்ம போடுற கணக்கு எல்லாமே பொய்யாயிடும் போல இருக்குது. இந்த தேர்தல் ஆட்சியை பிடிப்பாராங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் இல்லாத சொல்ல முடியாது. அது வந்து அந்த காலகட்டம். இன்னொன்று வந்து திமுக நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. இந்த தேர்தலில் பொறுத்தளவுக்கு நிறைய இந்த மகளிர் உதவித்தொகை மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டோடையும் அவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்க. அதை அவ்வளோ சீக்கிரம் இங்கே நகர்த்திட முடியாது. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 2 சின்ன பசங்க இருக்காங்க. அதுதான் ஒரு வேலையை செய்யும்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக சார். சார் இதுதான் கடைசி கொஸ்டின். எனக்கு என்னென்னா வந்து திமுகவில் வந்து ஸ்டாலின், அவருக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாப்புல. இப்போ தான் அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு த்ரெட்டாக வந்து விஜய் தான் இருப்பாப்புல அப்படின்னு நிறையா பத்திரிகையில் பார்க்க முடிஞ்சு. அப்படி இருப்பாப்புலையா சார்? எதிர்கால அரசியலை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை அது இதுலாம் சொன்னாங்க. ஆனால் நல்ல பிரமாதமாக ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு மலன்னு இந்த அரசு வேலைகள்லாம் அவர் பார்க்குறாரு, ஸ்பாட் விசிட் அடிக்கிறாரு. அவர் இந்த தேர்தல் வெற்றி அடைந்தால் அடுத்த தேர்தலில் வந்து பையன்கிட்ட கொடுத்துட்டு வெளிநாட்டில் போய் தங்கிட போகிறாரா? என்ன கிடையாது இல்லை. அப்போ தொடர்ந்து அவர் இங்கே அரசியல் பண்ணத்தான் போகிறார். அப்போ அந்த அரசியலை விஜய் எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறது. வெறும் உதயநிதி ஸ்டாலின்னா அவர் ஹேண்டில் பண்ணுறது வேறு. மக்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்கன்னா ரொம்ப ஈஸியாக உதயநிதி அப்படி தள்ளி வச்சுட்டு விஜய் பக்கம் வந்துடுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. ஆனால் ஸ்டாலின்ங்கிறது வந்து இன்றைக்கி அப்படி கிடையாது. அவர் வந்து பல வியூகங்களை வகுக்கிறாரு. இன்றைக்கி விஜயோடு பல கட்சிகள் கூட்டணி சேர வேண்டிய கட்சிகளே திமுக பின்னால் போய் நிற்கிதுன்னா அதுக்கு அவர் வந்து எப்படிலாம் ஒரு வியூகம் வகுத்து அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பார். ஓப்பனாக ஒரு மாநாட்டில் என்னோட வாங்க ஆட்சியில் பங்குதாரன்னு ஒரு பெரிய கட்சியாக வந்த விஜய் சொல்கிறாரு. ஆனாலும் யாருமே போகலன்னா என்ன காரணம்? அது முதல்வருடைய சாதுரியம் தான். ஸோ அப்படிலாம் ஒரு பக்கம் அரசியல் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அவ்வளவு சீக்கிரம் வந்து உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்லாம் வந்துடாது. இன்னும் ஒரு பீரியட் வந்து விஜய் வெர்சஸ் முதல்வர் ஸ்டாலின் தான். ஆமாம், ஸ்டாலின் முதல்வராங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஓகே சார், கண்டிப்பாக சார். ஸோ ரொம்ப அருமையாக எல்லா கருத்துக்களுக்கும் ரொம்ப அழகாக கருத்து சொன்னீங்க சார். எங்களுக்காக நேரத்துக்கு ரொம்ப அழகாக வந்து அழகாக எழுதி கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.